ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ராவத் நமாஷா. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா வடபழனி டெம்பிள் தான் போக போகிறோம். வீக்கெண்டுன்றனால நாங்கள் லேட்டாக தான் மார்னிங் எழுந்திரிச்சோம். தென் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் வெளியே பார்த்தா மங்கீஸ்லாம் நிறையா இருந்தது. பட் கோயம்புத்தூர்லலாம் வந்து மவுண்டன் ஏரியா அந்த மாதிரி போனால் தான் மங்கீஸ் பார்க்க முடியும். பட் இங்கே சென்னையில் வந்து நார்மலாகவே வீட்டு சைட்லலாம் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நானும் அக்காவும் கொண்டாந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தென் நானும் அக்காவும் ரெடி ஆகலான்னு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் தான் குளிச்சு ரெடி ஆனேன். தென் அக்காவும் குளிச்சு ரெடி ஆகிட்டா. தென் கொஞ்சம் கிளாத்லாம் இருந்தது, அதை வாஷ் பண்ணலான்ட்டு நானும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். எல்லார் வீட்லேயும் ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் நல்லா ஒர்க் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் என் அக்கா ஒர்க்கே பண்ணாமல் என்னையே ஃபுல் ஒர்க்கும் பண்ண வச்சிட்டு இருந்தா. அக்காவும் க்யூட்டாக ரெடி ஆகிட்டா. தென் நானும் என் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கிளாத்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு தென் காய போடலான்னு சொல்லிட்டு பால்கனிக்கு போய் காய போட்டேன். அங்கே பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருந்தது. தென் எப்படியோ ஃபைனலாக காய போட்டாச்சு. ஆக்சுவலி சென்னையில் வந்து இது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக்காகவே இருந்தது, ஓவர் வெயில். ஆனால் கோயம்புத்தூர்லேயுமே இப்போ ரொம்ப ஹீட்டு தான். பட் கம்பேர்ட் டு சென்னை வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் மீதிப்படி ஈவினிங் டைம்லாம் வந்து சென்னை வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ வெயிலில் கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் என் அக்கா என்னையே காயப்போட வச்சிட்ருந்தா. ஸோ நான் அப்போயே ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நானும் என் அம்மாவுக்கு நைட் கால் பண்ணி கண்டிப்பாக அவளை போட்டு கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். தோழியும் நானே, அந்த சேலை துவைச்சதும் நானே, அந்த ஜாக்கெட் துவைச்சதும் நானே, நானே. இன்றைக்கி ஆக்சுவலி லன்ச் மெனு வந்து சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, சாம்பார் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை வித் ரைஸ் இருந்தது. அதை நானும் அக்காவும் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். Malu? தென் வி ஸ்டார்டட் ஃப்ரம் லிட்டில் மவுண்ட். லிட்டில் மவுண்ட்லேருந்து மெட்ரோவில் போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். தென் நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ரெசிடென்ஷியல் ஏரியான்றனால ரோடு எல்லாமே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது, வித்தவுட் டிராஃபிக். அக்கா நடக்க வச்சே கூப்பிட்டு போயிட்டு இருந்தா, கால் தான் கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்தது. போகிற வழியிலே வந்து மினிஸ்டர் பொன்முடியோட வீடு பார்க்க முடிஞ்சுது. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ओ भैया 2 किलोमीटर में போயிட்டே இருக்கேயா. இன்னும் कितना किलोमीटर? 2 किलोमीटर. 2 தானடா. இங்கே தான் வந்து சைதாப்பேட்டை கோர்ட் இருக்குது. தென் நாங்களும் கொஞ்சம் ரொம்ப லாங் நடந்து எப்படியோ ஃபைனலாக மெட்ரோ ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தா எஸ்கலேட்டரை காணோம். நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அது என்னென்னா அவ்வளோ படியாக இருந்தது. தென் மேலே இருந்து இங்கே கீழே பார்க்கும் போதே ஃபுல்லாக வியூ நல்லா இருந்தது. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மெட்ரோவில் போகிறது. நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. அக்கா தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு வரா. நாங்கள் வடபழனி ரீச் ஆகிட்டோம். மெட்ரோலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து கோயில் இருக்குது. ஸோ நாங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர டிராஃபிக்காக தான் இருந்தது. தென் எப்படியோ போயிட்டோம். பட் அங்கே போய் பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் ஏதோ ஒரு நல்ல நாள் போல் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருந்தது கோயில். அங்கே பார்த்தா 2-3 க்யூவாக நின்றுட்டு இருந்தாங்க ஃபுல்லாக. பட் ஆல்சோ முருகனை எப்படியாவது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் நின்றுட்டு இருந்தோம் க்யூவில். ஆக்சுவலி இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. 2 ஹார்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தோம். மெதுவாக போயிட்டு இருந்தது. தென் வீட்லேயும் வந்து விளக்கு வைக்க சொன்னாங்க முருகனுக்கு. ஸோ நாங்களும் விளக்கு தென் பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். நான் இந்த கோயில் பற்றி ரிசர்ச் பண்ணதில் இந்த கோயில் ஃபார்ம் ஆக மெயினாக ரீசனாக இருந்தவர் வந்துட்டு அண்ணாசாமி தம்பிரான் அப்படின்றவர் தான். 1860 காலகட்டத்தில் வந்து இவர் இந்த இடத்துல தான் இருந்து மக்களுக்கு வந்து முருகர் வாக்கு சொல்லிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயில் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. போகிற வழியிலே அதிகமாக பூக்கடை, தென் ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்பு, அப்புறம் பூஜை ஜாமான் கடைலாம் நிறையா இருக்குது. எப்படியோ ஃபைனலாக கோயில்கிட்ட வந்துட்டோன்னு பார்த்தா சைடில் பார்த்தா இன்னொரு க்யூ போகுது. ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம்.
பட் அந்த க்யூவில் நிற்கிறப்பயே ஒரு போஸ்டர் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த கைலாச திருவண்ணாமலை எங்கே இருக்குன்னு தான் தெரியல. என்ன சிரிக்கிறாரு? சமாளிச்சு என்ன சார், ஏன் சார் எப்போ பார்த்தா லூஸ் மாதிரி சிரிக்கிறீங்க? எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பா வருது. ஏன் வாயிலே நான் யாரு யாரு இந்த மாதிரி மத குருகளுக்கு தென் லைனில் போகிறப்பே சைடில் வந்து கோவிலோட தெப்பக்குளம் பார்க்க முடிஞ்சுது. எப்படியோ ஃபைனலாக கோவிலுக்கு உள்ளே போயிட்டோம். பட் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு தனி க்யூ இருந்தது. அங்கே வந்து ஒரு குட்டி சேவலும் பார்க்க முடிஞ்சுது. அழகாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு இருந்தது. தென் ரொம்ப பெரிய ஃபேனும் இருந்தது. தென் நானும் அக்காவும் சாமிலாம் கும்பிட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. இங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு போனது வந்து எங்களுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவே இருந்தது. தென் நாங்களும் அந்த ஹாப்பினஸோடே கிளம்பிட்டோம் ரிட்டன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்திருக்கேன். அதில் வந்து எனக்கு பெஸ்ஸி பீச்சும் சரி வடபழனியும் சரி ரெண்டுமே எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு சென்னைனாவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் இப்போ வந்து எனக்குமே சென்னை வந்து செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4 to 5 days வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ நானும் இங்கே நிறையா ப்ளேஸ்லாம் போக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நானும் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Please do share and subscribe to our channel, Travel with Namasha. Bye.